ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திதி வீட்லேயே எப்படி கும்பிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு விலாக் போட்டிருக்கேன். நான் ஈவினிங் போல் சுக்கிர உரையில் தான் பூஜை பண்ணியிருந்தேன். 8 to 9 மார்னிங் என்னால் பண்ண முடியல. அதனால் ஈவினிங்காக லக்ஷ்மி பூஜையும் அதுக்கப்புறம் இந்த சுக்கிர உரை பூஜையும் வெள்ளிக்கிழமை பூஜையும் கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலேயே பூஜை சாமான்லாம் துலக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை ரூமில் படத்துக்கெல்லாம் பூ போட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். வெள்ளிக்கிழமைனால நான் எல்லா விளக்கையும் ஏற்றிக்கினேன். குபேர விளக்கு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. லக்ஷ்மி பூஜை பண்ண போகிறனால லக்ஷ்மி வெளியில் வச்சுருக்கேன். அதுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். இது நான் சின்ன வயசில் ஒரு ஆண்டி கொடுத்தாங்கன்றதுக்காக கொலு வச்சுருந்தேன். அந்த பொம்மை தான் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மிக்கும் பூஜை பண்ணியிருந்தேன் ட்ரெஸ்லாம் போட்டு. இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது வீட்டு வாசல்லேருந்து கற்பூரம் காட்டிட்டு வாங்க. அப்படி லக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதா ஒரு ஐதீகம். அதனால் நானும் லக்ஷ்மி அழைக்கிறதுக்கு வீட்டு வாசல்லேருந்து பூஜை ரூமில் கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டுருந்தேன். நல்லா கற்பூரம்லாம் காட்டி சாமி கும்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சு நல்ல மனசுக்கு ரொம்ப நிறைவாக ஈவினிங் போல் சாமி கும்பிட்டுருந்தோம். அக்ஷய தீதினாலே எல்லோரும் தங்கம் வாங்கணுன்ட்டு இப்போது ஒரு இதுவாகிடுச்சு. ஆனால் தங்கம் வாங்க முடியல. என்னால் தங்கம் வாங்க முடியலைங்க. நாங்கள் எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் அதுக்கு நிறையா மங்கள பொருட்கள் வாங்கலாம். கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா குங்குமம் இது 3ம் வாங்கலாம். இது 3த்தையும் நான் இன்றைக்கி அக்ஷய தேதிக்கு வீட்டில் வாங்கி வச்சு ஈவினிங்கில் சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணும் என் சின்ன பொண்ணும் சாமி கும்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நம்ம சாமி கும்பிடும்போது பசங்களையும் கூட வச்சுட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்தி எப்போவுமே இருக்கும். எப்போவுமே நான் சாமி கும்பிடும்போது பசங்க என் கூட தான் சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. 2 பேரை சாமி கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிடலான்னு சொல்லிட்டு விழுந்து கும்பிட போயிட்டாங்க. இப்படி தான் அக்ஷய திதி எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம். நீங்கள் அக்ஷய திதி எப்படி சாமி கும்பிட்டுருந்தீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ. சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.